ஏற்கனவே தமிழ்நாட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நமக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நம்ம போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா போலீஸ்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கே பிரச்சனைன்னும் போது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றது? அதுவும் கூட ஒர்க் பண்ற சக போலீஸாலேயே பிரச்சனைன்னும் போது என்ன பண்ண முடியும்? கோவையில 45 இயர்ஸ் இருக்கிற ஒரு லேடி போலீஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஹையர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க செந்தில்குமார்ன்ற ஒரு பர்சன் வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. சோ தமிழ்நாடு சீரியஸா சொல்றேன், எந்த அளவுக்கு வஸ்டா போயிட்டு இருக்குன்றது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, யாருக்கும் நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கன்சிடர் பண்ணாம மேலும் மேலும் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் எதனா இருக்கா இல்லையா? ஒரு பொசிஷன்ல இருக்கோன்ற பேசிக் மேனர்ஸ் கூட இல்லாம தப்பு பண்ணா என்ன ஆயிட போகுது, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்க அப்படின்ற அலட்சியத்தாலதான் இந்த மாதிரி தப்புகள் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஜஸ்ட் பதவி நீக்கம் மட்டும் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்காது. அவங்களுக்கு கரெக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் கம்மியாகும். அதை மறந்துடாதீங்க.